முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு யோகம் உள்ள ஜாதகம் அந்த ஜாதகம். விஐபி ஜாதகம் தான். சனி சம்மந்தப்பட்ட துறைகளில் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருந்தும் ப்ராப்ளம் ஆனது ஏன், யானைக்கு அடி சறுக்கும் அப்படிங்கிறது எப்படி இதில் பிரச்சனையானதுன்னு பற்றி பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்குறாங்க. நல்ல தனப்பிராப்தமும் இருக்குது. உங்களுக்கு பௌர்ணமி யோகத்துலேயும் பிறந்திருக்கிறாங்க. சனி உச்சமாகி ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து சனி சம்மந்தப்பட்ட தொழில் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜாதகத்தை பார்த்தா நான் என்ன பலன்னு சொன்னேன்னா, உங்களுக்கு சனி சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் நல்லாவே போயிருந்திருக்கும். ஆனால் அஷ்டம சனி காலத்தில் 2020-21 காலத்தில் நீங்கள் வழக்கை சந்திச்சிருந்திருப்பீங்க. பணம் பற்றிய பிரச்சனைகளால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நான் பலன் சொன்னேன். இப்போதைக்கு குருபுத்தி நடக்குது. சனி தசையில் குருபுத்தியில் ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளம் போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னு தான் நான் பலன் சொன்னேன். ஆமாம் சார், நான் அஷ்டம சனியில் இதே சனி தசையில் நான் அஷ்டம சனி வரும்போது நான் கொடுத்த கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் அதில் கொஞ்சம் வழக்கை சந்தித்தேன். அது இல்லாமல் எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அந்த அஷ்டம சனியில் உள்ள பிரச்சனை எனக்கு இன்னும் முடியல சார், எப்போ முடியும் தான் இவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ குருபுத்தி நடக்குது, அதுவும் 8ஆம் இடத்தை பார்த்து தான் நடக்குது. ஹெல்த் ப்ராப்ளமும் இவங்களுக்கு இருக்கும், பணம் பற்றிய பிரச்சனையும் உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்கும். 2027 இவங்களுக்கு குருபுத்தி முடிஞ்சு புதன் மாதத்தை ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு இது சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். 11ஆம் தேதி 11ஆம் இடத்தையே பார்த்து தசை நடத்தினால இவங்க இந்த வழக்கிலேருந்து வெளில வந்துடுவாங்க. மீண்டும் நிறைய பெரிய பொன்பொருளை சம்பாதிப்பாங்க. எவ்வளோ யோக ஜாதகமாக இருந்தாலும் சனி 3, 6, 11 இருந்தால் யோகமே செஞ்சாலும் 6, 8ஆம் அதிபதியாக வரும்போது, அவயோக கிரகங்கள் 6, 8ஆம் அதிபதியாக வரும்போது அந்த தசை நடக்கும்போது அஷ்டம சனியோ 7 சனியோ வந்தால் அந்த பாதிப்புங்கிறது கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும். எப்பேற்பட்ட விஐபியாக இருந்தாலும் யானைக்கு அந்த நேரத்தில் அடி சறுக்கும். அதை பார்த்து நம்ம சரியாக பண்ணிக்கிட்டாக்கா அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமான ஜாதகம் இது.